அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேர் திருவிழாவின் முக்கியத்துவம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தேர் திருவிழான்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேர் திருவிழா தமிழகத்தில் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பக்தி உணர்வு வெளிப்படுத்தும் ஒரு மிக சிறந்த திருவிழாவாக இது நம்ம ஊரில் கொண்டாடுறோம். நார்மலாக ஒரு பழமொழி கூட உண்டு, ஊர்கோடி தேர் இழுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கூட இருக்குது. இதோட தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒற்றுமை. அதாவது மக்கள் எல்லோரும் ஊரே கூடி ஒரு தேரை இழுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லையா. இது ஒரு ஒற்றுமை உணர்வை நமக்கு கொடுக்குறது. அதை தான் இதை சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சுமார் 30 அடி உயரமுள்ள தேர், அந்த கோபுரத்தை ஒத்த அந்த வண்ணமயமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேரை நூற்றுக்கணக்கான மக்கள் அதாவது கோயிலை சுற்றி மாட வீதியெல்லாம் மக்கள் இழுத்துன்னு வரதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எல்லோரும் கூடி கூட்டமாக இதை இழுக்கும் போது பார்த்திங்கன்னா, இறைவனுக்கு இசை, நாடகம், நடனம் இப்படின்னு சொல்லி பல்வேறு உபசரணங்களோடு வழங்கி ஊர் மக்கள் அந்த வடத்தை பிடிச்சி இழுத்துட்டு வரதை பார்க்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இது வெறும் மகிழ்ச்சி மட்டும் கிடையாது, பக்தியும் கூட சேர்ந்து வரும். இந்த பக்தர்கள் ஆரவாரமாக செய்யும் இந்த விஷயத்தை பார்க்கும்போது மனசை இது நம்ம யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த காட்சியை நம்ம மனசார நினைக்கும் போதே இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இதே நம்ம நேரில் போய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன் தேர் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வரும். இந்த தேர் எதுக்காக இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேர்ன்றதுன்னு பார்த்திங்கன்னா நடமாடும் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இறைவன் வீதி உலா மக்களை ஆசீர்வாதம் செய்கிறதா அந்த ஒரு நிகழ்வாக இதை பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது ஒற்றுமையோட ஒரு வெளிப்பாடாகவும் தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜாதி மதம் வேற்றுப்பாடின்றி அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து வடம் பிடித்து இழுக்கிறாங்க. பார்த்திங்களா, இந்த தேரை இழுக்கும்போது மக்களின் ஒற்றுமை இதில் நல்லாவே நமக்கு தெரியும். இது அதை தவிர பார்க்கும்போது சில மக்கள் வீட்லேயே, அதாவது இது மாட வீதியில் தான் சுற்றி 4 மாட வீதி சுற்றி வரும். அப்போது சில பேர் வயசானவங்க, ஊனமுற்றவர்கள், இவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். பார்த்திங்களா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி தேரை கடவுள் தேர் வழியாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி காட்சி கொடுக்குறாரு. அப்போது அவங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாகவும் இது இருக்குது. இந்த தேர் திருவிழா என்பது பார்த்திங்கன்னா வெறும் சடங்கு மட்டுமல்ல, மக்களின் பக்தி, அதுக்கப்புறம் கலை, கலாச்சாரம் மற்றும் சமூக உறவுகளை புதுப்பிக்கும் ஒரு முக்கிய திருவிழாவும் இது கடைப்பிடிக்கிறது. சில கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பழனி, திருத்தணி, அப்புறமா திருப்பதி, இதிலெல்லாம் சில மக்கள் கடவுளை வேண்டிண்டு, நான் உனக்கு தங்கத்தேர், அதாவது கடவுளை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க இல்லையா. அப்போது அவர் கடவுளை நம்ம எப்படி சிறப்பாக வணங்கணும் அப்படின்னு சொல்லும்போது, தங்கத்தேர் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவன்கிட்ட போய் வேண்டிக்கிறது, இல்லை அவருக்கு செய்யணும்னு நினச்சி ஆசைப்பட்டு செய்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பாங்க, திருப்பதியில் தங்கத்தேர் இருப்பாங்க, திருத்தணி, இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள், நிறைய கோவில்கள் இருக்குது. இந்த மாதிரி கோவிலெலாம் பார்த்திங்கன்னா தங்கத்தேர் வெள்ளி தேர் தங்கத்தேர் இழுக்கிறதுன்றது மக்களுக்கு ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதை காணிக்கையாகவும் செய்வாங்க. சில பேர் கடவுளை தேரில் வச்சு அழகு பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்துலேயும் செய்வாங்க. சில பேர் காணிக்கை, அப்புறமா வேண்டுதல் சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் செய்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு, அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் சிறப்பு முக்கிய தேர்கள்லாம் நிறையா இருக்குது. சில ஊரில் பார்த்திங்கன்னா தேருக்குன்னே பேர் பெற்ற ஊர்லாம் இருக்குது. திருவாரூர் தேர், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருவாரூர் தேர், ஆழித்தேர், தஞ்சாவூர் பெரிய கோயில் தேர், அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர், இந்த மாதிரி ஸ்ரீபல்லிபுத்தூர் போன்ற பெரிய மிக மிக புகழ்பெற்ற கோவிலை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கோவிலெல்லாம் போகும்போது அந்த தேரோட அமைப்பே ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கும். இந்த கலாச்சாரம் எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல உருவாகும் போது பழைய காலத்தில், அதாவது புராணங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா, தேவர்கள் இதை பயன்படுத்தினதாகவும் ரிக்வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ராமாயணம், மகாபாரதத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேரில் கண்ணன் அம்பு விட்டதா, ராமர் சண்டை போட்டதா, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறமா மகாராஜாக்கள்லாம், ஏன்னா தேர் வச்சுருப்பாங்க, ஏன்னா ராஜா அரசனும்
ஆண்டவனும் ஒன்றுன்ற ஒரு இதில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் இழுக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது.